பார்வதி தேவியை விட்டு விலகி ஆழ்ந்த யோக நிஷ்டையில் தியானம் செய்து கொண்டிருந்தார் சிவபெருமான். அந்த தீவிரமான தியானத்தின் வெப்பத்தில் அவரின் நெற்றிக் கண்ணிலிருந்து ஒரு தெய்வீக வியர்வை துளி உருவாகி பூமியை நோக்கி விருந்தது. அந்த துளி பூமியை தொட்ட அந்த கணமே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அது சிவந்த ஒளி கொண்ட ஒரு தெய்வீக குழந்தையாக மாறியது. அப்போது பூமியிலிருந்து தோன்றிய பூமாதேவி அந்த குழந்தையை அன்புடன் எடுத்துச் சென்று வளர்த்தார். அதனால் அந்தெய்வீக குழந்தை பூமி புத்திரன் என்று அழைக்கப்பட்டான். அவரே பின்னர் அங்காரகன், செவ்வாய் பகவான் ஆவார். சிறு வயதிலிருந்தே அவருக்கு சிவபெருமான் மீது அளவில்லா பக்தி இருந்தது. அந்த பக்தியால் அவர் கடுமையான தவம் மேற்கொண்டார். அவரது தவமும் பக்தியும் கண்டு சிவபெருமான் திருப்தி அடைந்தார். அவருக்கு ஒரு மகத்தான வரம் அளித்தார். நவகிரகங்களில் முக்கியமான இடம் மற்றும் மனிதர்களுக்கு தைரியம், வீரியம் அளிக்கும் சக்தி. அவ்வாறு அங்காரகன் செவ்வாய் பகவானாக உயர்ந்தார்.